Hello guys, welcome to Rishi Ideas. இன்னைக்கு வந்து 3rd standard second term English workbookல இருக்கிற question and answers பார்க்கலாம். நாங்கள் புதுசாக வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து எல்லாத்தோட ஆன்சர்ஸ் அப்புறம் வந்து டவுட்ஸும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ இதில் இருந்தால் வந்து கண்டென்ட் மொத்தம் இதில் வந்து 6 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆன் ஏ ட்ரிப் பார்க்கலாம். இதில் வந்து நாங்கள் அப்படியே ஆன்சர்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூஸ் அண்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் திங்ஸ். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க டேபிள், எரேசர், சீசா, பேக். சீசா ஓகேங்களா. இது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இதோட இமேஜ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து எது அதோடது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். எரேசர் இங்கே எழுதியிருக்கணும். அப்புறம் பேக் வந்து இங்கே, சீசா டேபிள். ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடும். 1.1 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு 1.2 அரேஞ்ச் த ஜம்பிள்ட் லெட்டர்ஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேசின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து தப்பாக கொடுத்துருக்கத நம்ம வந்து கரெக்டாக வந்து எழுதணும். ஸோ அதான் அந்த அரேஞ்ச் த வேர்ல்டு. இது வந்து சேர். இந்த இடத்துல வந்து நம்ம சேரை வந்து நம்ம எடுத்து எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் ஹேஸ் 4 legs. ஸோ இதுக்கு வந்து 4 காலுங்க இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி சேருன்னு நம்ம வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்க்கலாம். இது வந்து ஸ்கேல் ரூலர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து அதுக்கான சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுலேருந்து எடுத்து எழுதணும். இட் இஸ் லாங் ரூலர் அப்படி எழுதணும். தேர்டு வந்து ட்ரம்மு. ஸோ இங்கே அதே மாதிரி தான் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வேர்டு எடுத்து எழுதிக்கணும். இட் மேக்ஸ் சவுண்டு. ஸோ இது தட்டும் போது நமக்கு சவுண்டு வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ட்ரம்மு. லாஸ்ட் ஒன் எரேசர். ஸோ அதுக்கு மேலே சென்டென்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கரெக்டாக நம்ம எழுதிக்கணும். இட் இஸ் யூஸ்ட் டு எரேஸ். ஸோ அதிலே வந்து பாதி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஈயோ ஆரோ ஏதோ தான் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து எரேசர். ஸோ லாஸ்ட் வந்து 1.3 பார்க்கலாம். ஷேட் த கரெக்ட் கொஸ்டின் ஃபார் த சென்டென்ஸ். இது வந்து த பென் இஸ் ஆன் த டேபிள். ஃபஸ்ட்டு அப்படின்னா நம்ம எப்படி கேட்போம், இதுக்கான கொஸ்டின் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து 3 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஆன் த பென், வியர் இஸ் த டேபிள், வியர் இஸ் த பென். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வியர் இஸ் த பென். இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க பென்சிலில். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ரவி கோய்ஸ் டு ஸ்கூல் ஆன் ஃபுட். ஸோ இதுக்கும் 3 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிக்கோங்க உள்ளே வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ராமு கோய்ஸ் டு த பார்க். ஸோ அதே தான் 3 கொடுத்துருக்காங்க. இதோடது வந்து ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜ் போகலாம். ஸோ 1.4 பாருங்கள். லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர். இங்கே வந்து ஒரு பிக்சர் அண்ட் வியூஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின் பார்ப்போமா. இட் இஸ் ஏ பிளாக், இட் இஸ் ஆன் த வால். ஸோ கருப்பாக இருக்கும். இது வந்து செவரில் மாட்டிருக்கும். அப்படின்னா என்ன, பிளாக் போர்டு. ஸோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கணும். அதாவது நீங்கள் இந்த பிக்சரை பார்த்தாலே போதும், உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து கீழே தெரியும். ஸோ நீங்கள் இதை பார்த்து உங்கள் புக்கில் காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1.5 லுக் அட் த பிக்சர் அண்ட் கம்ப்ளீட் த பேசேஜ். ஸோ இங்கே வந்து பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் வந்து பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கீழே இதை வந்து நீங்கள் கரெக்ட் கொடுத்துக்கணும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 3 1.6 ரீட் அண்ட் ஷேர் த கரெக்ட் பிக்சர். ஷேர் கொடுக்கணும். அதே மாதிரி தான் வந்து ரவுண்டில் வந்து நம்ம இது கொடுக்கணும். த பேக் இஸ் ப்ளூ, ஐ கீப் மை புக்ஸ் இன் த பேக். அதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க, பேக்குன்னு கொடுத்துருக்காங்க, புக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3ல் நீங்கள் உங்களுக்கு எது ப்ளூன்னு தெரியும், இதுதான் ப்ளூ. ஸோ ஏன்னா நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளூ. அதை வந்து நீங்கள் கரெக்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு we use it to write, it is a blackboard. யூஸ் பண்ண முடியும், அதில் ரைட் பண்ண முடியும், ஆனால் அது பிளாக் போர்டு இங்கே இருக்குது. ஸோ அது வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இட் இஸ் a small, it is black, it is a rat. இதிலே வந்து ஆன்சர் நமக்கு காட்டிட்டாங்க. ஸோ இதுதான்
நடுவில் இருக்கிறது தான் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1.7 ஷார்ட் அண்ட் ரைட். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 1.8 write any 3 words starting with the letters given. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பி கொடுத்துருக்காங்க, இங்கே டி, அப்புறம் இங்கே எஃப். ஸ்டார்டிங் லெட்டர் பியில் எழுதணும். ஸோ வந்து நாங்கள் வந்து எழுதியிருக்கோம் பால், பேட், பெல்ட். டியில் வந்து டக், டேட், ட்ரா. எஃப்பில் வந்து ஃபாக்ஸ், ஃபால், ஃபேன். ஸோ இன்றைக்கி வந்து 3 பேஜஸ் வந்து பார்த்துக்கோம். இதுக்கு அடுத்து வர நெக்ஸ்ட் வீடியோவில் மிச்சம் இருக்கிற பேஜஸ்மே பார்க்கலாம். ஸோ பாய் கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.